Good afternoon, everyone. Shall we start the class? Can you hear me? Yes, ma'am. Okay. So today we are going to discuss mock test 4 difficult questions. So first question is, the circumference of the base of a cylindrical vessel is 176 centimeter and its height is 30 centimeter. How many liters of water can it hold? So என்னன்னா ஒரு cylindrical vessel இருக்கு ஓகேவா, லைக் இந்த மாதிரி ஒரு cylindrical vessel இருக்கு. ஸோ அதோட circumference of the base கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த circumference கொடுத்துட்டாங்க which is 176 centimeter and its height ஓகேவா. ஸோ அதோட height கொடுத்துட்டாங்க, height வந்து 30 centimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. we have to find how many liters of water அப்படின்னா அந்த cylindrical vesselல எவ்வளோ liters of water வந்து hold பண்ணும் கேக்குறாங்க. which means what we have to find, எவ்வளோ லிட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணனும்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்? From volume. Yes, very good. So volume find பண்ணனும், கரெக்ட்டா? சோ அத ஃபைண்ட் பண்ணனும். So question புரிஞ்சா எல்லாருக்கும்? Yes, ma'am. So we'll find. So first given a circumference. Circumference is equal to 176 centimeter. What is the formula to find circumference? 2 pi r. So இதான circumference கண்டுபிடிக்கிறதுக்கு formula. So 2 pi r equal to 176. So இத யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படினா r கண்டுபிடிக்கலாமா? Yes, ma'am. Yes. 2 into what is the value of pi? 22/7. Yes, 22/7 into r equal to 176. So to find r, bring all those two terms to RHS. So 176. 2 வந்து இந்த சைடு வரும்போது 1/2 ஆ மாறிடும் and 22/7 equal to இந்த சைடு வரும்போது 7/22 ஆயிடும் ஓகேவா. சோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படினா 11 table 2 times, 11 table 16 times. Again if we cancel means 2 table 1 times, 2 table 8 times. 8 times. So again cancel பண்ணோம்னா 2 table 1 times, 2 table 4 times. So what is the remaining? R is equal to 4 20. into 7. 4 into 7. So which is equal to 28. R is equal to 28 centimeter. But நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும். Volume of a cylindrical vessel. So anyone tell me what is the formula to find the volume of cylinder? Pi r square h. Very good. Pi r square h. Pi r square h. So here what is value of pi is 22/7 into radius 28. R square nala we have to write 28 into 28 into height is equal to, height கொடுத்திருக்காங்களா? Height 30 centimeter. 30 centimeters. So here 30. Now we can cancel 7 table 1 time, 7 table 4 times. So multiply 22 into 4 into 28 into 30. So multiply பண்ணா இங்க இது ரெண்டையும் multiply பண்ணும்போது 88 into 28 into 30. So if we multiply all the number means we'll get 73920. Okay. So volume na நம்ம என்ன யூனிட்? மீட்டர் கியூப் எழுதுவோமா? So volume is equal to 73,920 meter cube. ஓகேவா. ஆப்ஷன் பாருங்க, நமக்கு எதுல இருக்கு? லிட்டர்ஸ்ல இருக்கா? Yes, ma'am. ஓகேவா. 73920 லிட்டர்ஸ்ல இருக்கு. So 1 meter cube is equal to how many liters? 1 meter cube equal to how many liters? No? No idea? Okay, wait. So இப்போ வால்யூம் வந்து 73,920 ல இருக்கு ஓகேவா. சோ இப்போ நான் இத வந்து என்னன்னா மீட்டருக்கு மாத்துறேன். 1 செகண்ட்.
சாரி இங்க வந்து சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. ஏன்னா ரேடியஸும் சென்டிமீட்டர்ல இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸும் சென்டிமீட்டர்ல இருக்கு, ஹைட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரும் சென்டிமீட்டர்ல தானே கிடைக்கும். 73920 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. லைவ்ல இருக்கீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ரொம்ப சைலண்டா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். இது வரைக்கும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? வால்யூம் ஃபைண்ட் பண்ற வரைக்கும் டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். ஓகே கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க, அப்பதான் நல்லா இருக்கும் கிளாஸ். ஓகேவா? 73920 சென்டிமீட்டர் கியூப். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத எதுக்கு சேஞ்ச் பண்ணனும் அப்படினா மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணனும். சோ 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர் is equal to 100 சென்டிமீட்டர் ஆடா? எஸ் மேம். அப்போ இங்க சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு 1 சென்டிமீட்டர் is equal to 1/100 மீட்டர். இங்க கியூப் இருக்கறனால நம்ம என்ன பண்ணனும்? 3 டைம்ஸ் அத வந்து டிவைட் பண்ணனும். 73920 by 3 times 100 ஆல டிவைட் பண்ணனும். ஓகேவா? ஏனா கியூப் இருக்கறனால. ஓகேவா? and இத நம்ம என்னவா மாத்தணும்னா லிட்டருக்கு மாத்தணும். சோ லிட்டருக்கு மாத்தணும்னா into 1000. சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. 2 0 கேன்சல் ஆடும். அதே மாதிரி இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆடும். சோ by 100 இருக்கு. அப்ப 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கலாமா? 73.9. okay so volume is equal to 73.92 liter. So which means answer option C. Any doubt? No ma'am. Okay ma, take a screenshot. Wait, na answer mattu vekkren. So this is question number 8. Okay, next question. Two cubes with 12 centimeter edges are joined end to end. ரெண்டு கியூப் ஓகேவா, அதோட எட்ஜ் கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர். சோ கியூப்ல எல்லா சைட்ஸும் எப்படி இருக்கும்? ஒரு கியூப்ல எல்லா சைட்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? சோ எட்ஜ் வந்து கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிசல்டிங் கியூப், அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கியூபோட எட்ஜ் கொடுத்துட்டாங்க. சோ எட்ஜ் ஆஃப் தி கியூப் இஸ் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ரெண்டு கியூப சேர்த்துனா அதோட எட்ஜ் வந்து ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னொரு கியூப் இது கூட ஜாயின் பண்றாங்க. சோ இப்போ இன்னொரு கியூப் இதே மாதிரி இது ரெண்டு இப்படி ஜாயின் பண்றாங்க. அப்போ ஒரு கியூப் வந்து 12 சென்டிமீட்டர் பேஸ் அப்படினா இன்னொரு கியூபோட பேஸும் 12 சென்டிமீட்டர். அப்போ லெந்த் பாருங்க என்ன ஆகுதுன்னு 12 plus 2 12 plus 12 24 சென்டிமீட்டரா சேஞ்ச் ஆகுதா? மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஹைட்டும் அப்படியே தான் இருக்கும், இதுவும் அப்படியே தான் இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்போ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? length is equal to length மட்டும் ரெண்டு கியூப ஜாயின் பண்ணும்போது கீழ 12 plus 12 என்னவாகும்? 24 சென்டிமீட்டரா மாறும். ஓகேவா? மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சோ breadthம் 12 சென்டிமீட்டர் தான், breadth 12 சென்டிமீட்டர் தான், ஹைட்டும் என்னவா தான் இருக்கும்? 12 சென்டிமீட்டரா தான் இருக்கும். So இப்போ what is the formula to find the total surface area of a cuboid? Ma'am 6a square. No. cuboid ரெண்டு கியூப் ஜாயின் ஆகும்போது என்னவாகும்? cuboid. formulas படிக்கிறீங்களா? TSA is equal to 2 into LB plus BH plus HH. So இதுதான் total surface area of cuboid ஓட formula. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 2 into L ஓட வேல்யூ 24 into B ஓட வேல்யூ 12 plus B ஓட வேல்யூ 12 into height வந்து 12 plus height ஓட வேல்யூ 12 into length வந்து 24. ஓகேவா? So which is equal to 2 into what is 24 into 12?
Ma'am, மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 24 into 12. 8. Ma'am, 28. 24 into 12 is 88. 288. Okay. 12 into 12. 142. 144. Plus 12 into 24 is 220. again 288. Okay. So இப்போ இதெல்லாத்தையும் add பண்ணோம்னா நமக்கு உள்ள என்ன வரும்னா 720. 720 into 2 is 1440. So எல்லாமே யூனிட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. So 1440 சென்டிமீட்டர் TSA னா ஸ்கொயர் வரும். ஓகேவா? So TSA is equal to 1440 centimeter square. So is the answer. Any doubt? No, ma'am. Take a screenshot. This is question number 10. Mock test 4 oda question number 10. ஒவ்வொரு மாக் டெஸ்ட் முடியும் போதும் அது தெரியாத சம்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி அந்த மாடல் கூட ஒரு எக்ஸாம்ல வரலாம். ஓகேவா? எக்ஸாம் எழுதும் போது தெரியலனா கூட ஓகே, அதுக்கப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Next 13th question. A hollow cylindrical pipe is 21 decimeter long and its outer and inner diameter are 10 centimeter and 6 centimeter. Find the volume of copper used in making the pipe. அதாவது ஒரு hollow cylindrical pipe. ஓகேவா? சோ அப்ப hollow cylindrical pipe வந்து அதோட லென்த் கொடுத்திருக்காங்க. hollow cylinderனா எப்படி இருக்கும்? லைக் இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த hollow cylindrical பைப்போட லென்த் கொடுத்துட்டாங்க 21 decimeter அப்படின்ட்டு. and outer and inner diameter கொடுத்துட்டாங்க. so outer diameter and inner diameter கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா எவ்வளவு வால்யூம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ சால்வ் பண்ணலாம். டவுட் இருந்தா மைக் மியூட் பண்ணி கேட்கலாம், அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? so here given height is equal to 21 decimeter. நம்மளுக்கு டயாமீட்டர் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, ஆன்சரும் சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ டெசிமீட்டரை எதுக்கு கன்வர்ட் பண்ணிக்கிறீங்கன்னா சென்டிமீட்டருக்கு கன்வர்ட் பண்ணிக்கோங்க. சோ டெசிமீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? into 10 into 10. ஓகேவா? டெசிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ட் பண்ணனும்னா into 10. so 210 centimeter. so height வந்து 210 centimeter. ஓகேவா? so outer radius நான் வந்து கேபிட்டல் R னு வெச்சுக்கிறேன். ஓகே, சோ நமக்கு outer diameter கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா diameter by 2 ஆ? Yes, ma'am. ஓகே, சோ outer diameter என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. outer diameter 10 cm, 10 centimeter. outer inner diameter 6. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா by 2, 10 by 2 5 cm. அடுத்து inner radius கண்டுபிடிக்கணும்னா inner diameter by 2, inner diameter 6, 6 by 2 3 centimeter. ஓகே, சோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும். சோ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? pi r square h. நோ, ஹாலோ சிலிண்டர் இது. நார்மல் சிலிண்டருக்கு தான் வால்யூம் வந்து pi r square h. இது ஹாலோ சிலிண்டர். சோ அப்ப ஹாலோ சிலிண்டருக்கு எப்படி வால்யூம் கண்டுபிடிப்பீங்க? pi capital R square h minus pi small r square h. so இதுதான் ஃபார்முலா. or we can write it as pi h bracket capital R square minus small r square. what is the formula? so நம்ம pi capital R square h minus pi small r square h னு எழுதலாம். or we can write pi h வெளிய காமன் எடுத்துங்க. அப்ப உள்ள என்ன இருக்கும்? capital R square minus small r square. டவுட் இருக்கா இது வரைக்கும்? Can you hear me? Yes, ma'am. Yes, ma'am. Okay, now substitute here. So pi oda value 22 by 7 into height வந்து 210. so substitute here 210 and bracket குள்ள capital R square, capital R oda value 5.
So 5 square minus small r oda value 3. 3 square. So which is equal to, inge cancel panikalam, 7 table 1 time, 7 table 3 30. times 21, 30. So remaining is 22 into 30. 5 square 25. minus 3 square. 9. So which is equal to, inge multiply panna enna varum, 22 into 3 is 60. 60. 6 and 0 into 25 minus 9 is 116. 160. 660 into 16. Multiply and tell me the answer. 660 into 16. 10,150, ma'am. 10,550. Very good. So volume is equal to 10,560 centimeter cube. Cube. Any doubt in this one? No, ma'am. No. Take a screenshot. So doubt இருந்தா unmute பண்ணி கேட்கலாம். Okay, next. The inner and the outer radii of hollow cylinder are 15 centimeter and 20 centimeter respectively. So அதே மாதிரி ஒரு hollow cylinder. Okay, so இந்த hollow cylinder ஓட inner radii and outer radii கொடுத்திருக்காங்க. Inner radii வந்து, so this is inner radii 15 centimeter and outer radii 20 centimeter. So the cylinder is melted and recasted into a solid cylinder. இப்போ இந்த cylinder என்ன பண்றாங்கன்னா மெல்ட் பண்ணி அத திருப்பியும் ஒரு வெறும் நார்மல் சிலிண்டர் சாலிட் சிலிண்டரா வந்து ரீகாஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ அதே லென்த்ல இருக்க மாதிரி சேம் லென்த். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் நியூ சிலிண்டர். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க நியூ சிலிண்டரோட ரேடியஸ் என்ன அப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். சோ இதான் क्वेश्चन. क्वेश्चनல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? No. Okay. So இப்போ first case 1 வந்து நமக்கு hollow cylinder. Okay. So case 1ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா outer radius கொடுத்துட்டாங்க 20 cm and inner radius கொடுத்துட்டாங்க 15 cm. length வந்து same length ன்ட்டாங்க. ஓகேவா? So length in the sense இங்க வந்து height ஆ. So height வந்து same கொடுத்துட்டாங்க. case 1 ஓட height நான் h1 எடுத்துக்கிறேன். So h1 உம் h2 உம் equal னு கொடுத்துட்டாங்க. So நான் இங்க காமன் ஆக்கிக்கிறேன். h1 is equal to h2. Okay. So அப்போ hollow cylinder ஓட ஃபார்முலா என்னமா? வால்யூம் ஃபார்முலா. ஏனா இத தான் வந்து உருக்கி பண்றாங்க. அப்ப சேம் வால்யூம் தான் இருக்கும். அப்போ hollow cylinder ஓட வால்யூம் ஃபார்முலா நான் இப்பதான் பார்த்தோம் போன சம்ல. pi h bracket capital R yes, very good. Bracket capital R square minus small r square. So again next case 2. So அது என்ன சிலிண்டரா சேஞ்ச் பண்றாங்கன்னா ஒரு சாலிட் சிலிண்டரா சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கு ரேடியஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். So let me take that radius as small r1. So இது நம்ம தான் ஃபைண்ட் பண்ணனும். length same. So அப்ப இங்க வந்து height வந்து equal தான். So what is the formula to find a volume? same. No. இது hollow cylinder. அந்த hollow cylinder வந்து ஒரு solid cylinder மாத்துறாங்க. solid cylinder ஓட ஃபார்முலா என்ன வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு? 2 pi. No, pi r square h. Listen. இங்க பாரு, hollow cylinderனா வெளிய ஒரு சிலிண்டர் இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? சோ அது வந்து hollow cylinder. hollow cylinderனா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? pi h into pi h r square minus small r square. ஓகேவா? இத உள்ள மல்டிப்ளை பண்ணுங்களேன். pi r square h minus pi r square h ன்னு வரும். அதாவது என்னன்னா இதோட மீனிங் இந்த பெரிய சிலிண்டர் இருக்குல்ல அதுல இருந்து இந்த சின்ன சிலிண்டரை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ஸ்பேஸ் கிடைக்குமா? அதான வால்யூம். அதுதான் அதோட மீனிங்.
ஓகேவா? இப்போ இத வந்து சாலிட் சிலிண்டர்னா வெளியே மட்டும் தான், உள்ள எதுவும் இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரே சிலிண்டர் தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்னன்னா வெறும் pi r square h அவ்வளவுதான். இங்க 2 இருக்கு. ஹாலோனா உள்ளுக்குள்ளேயே ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். சோ அதனால அங்க வந்து 2 வந்து மைனஸ் பண்றோம். கேபிட்டல் R ல இருந்து ஸ்மால் r மைனஸ் பண்றோம். இங்க ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு. சோ அப்ப இதோட ஃபார்முலா என்ன? pi r square h. சோ வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கு. ரெண்டு வால்யூம் ஈக்குவல் தானா? ஏனா இது ரெண்டு இந்த ஹாலோ சிலிண்டரை உருக்கி தான் இந்த சிலிண்டர் ஃபார்ம் பண்றாங்க. அப்போ வால்யூம் 1 is equal to வால்யூம் 2. இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். வால்யூம் 1 என்னது? pi h capital R square minus small r square equal to வால்யூம் 2 வந்து pi r square. இந்த r நம்ம r1 வச்சிருக்கனால இங்க r1 வச்சுக்கலாம். ஓகேவா? ரேடியஸ் வேற வேற. ஓகே. சோ இப்போ கேன்சல் பண்ணலாம். pi ஈக்குவல் வேல்யூவா? சோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி h ஈக்குவல் தான். எஸ் மேம். அவங்களே கொடுத்துட்டாங்க சேம் லென்த்னு. சோ அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு கேபிட்டல் R ஓட வேல்யூ தெரியுமா? கேஸ் 1ல 20 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஓட வேல்யூ இங்க 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த r1 ஸ்கொயர் நமக்கு தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் 20 ஸ்கொயர்? 20 ஸ்கொயர் 400 minus 15 square is 225 equal to r1 square. ஓகேவா? 400 minus 225 ஓட வேல்யூ என்னது? 175 ஆ? 175 equal to r1 square. So நம்ம r1 ஃபைண்ட் பண்ணனும். So square equal to இந்த சைடுக்கு வரும்போது என்ன ஆகும்? square root of 175. ஓகே. நமக்கு क्वेश्चनல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. Take square root of 7. Square root of 7 is equal to 2.65 எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்போ இத வந்து square root of 7 ஃபார்ம்ல நம்மளால எழுத முடியும். எப்படி எழுதலாம்னா 25 டேபிள்ல வெயிட் 7 root of 7ல தான எழுத முடியும். சோ 7 டேபிளே போடுங்க. 7 டேபிள்ல 2 times 14 ரிமைண்டர் 3 ஆ? So அப்போ 5 times 35. So இப்போ இந்த 175 நம்ம எப்படி எழுதலாம்? 25 into 7 எழுதலாமா? இப்போ root of a into b root of a into root of b னு பிரிச்சு எழுத முடியுமா? அப்ப அதே மாதிரி இத root of 25 into 7 எழுதலாம். root 25 ஓட வேல்யூ 5. root 7க்கு தான் நமக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்கல இங்க மேல 2.65. சோ அப்ப அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. root 7 ஓட வேல்யூ 2.65. சோ இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ 265 into 5. 5 ரிமைண்டர் 2 32 ரிமைண்டர் 3 13. சோ எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் ஆக்கணும்? ரெண்டு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் ஆக்கணும். சோ r1 is equal to 13.25 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 13.3 தான் இருக்கு. 13.25 கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்சரை ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. 13.25 எப்படி எழுதலாம்? 13. இங்க 5 இருக்கு. சோ இந்த இத வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இங்க +1 ஏத்திக்கலாம். அப்போ r1 is equal to 13.3 centimeter. So this is the answer. So for this question and option A 13.3 is the right answer. Any doubt? No ma'am. No. Take a screenshot on a half பாதியா வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மூவ் பண்ணிட்டா நெக்ஸ்ட். Yes ma'am. Yes ma'am. Okay, wait. Next take this. Yes ma'am. Okay, next. A well with 10 meter inside a diameter is dug 14 meter deep. What does mean by well? Well, water is stored. What the? Water is stored in it. Yes, correct. So well அப்படிங்கிறது வந்து கிணறுன்னு சொல்லுவோமா? And அது வந்து 10 meter inside a diameter is dug 14 meter deep. So என்னன்னா அதோட diameter கொடுத்துட்டாங்க 10 மீட்டர்னு. அத வந்து டீப்னா ஆழமா தோண்டுறாங்க. ஹைட் ஓகேவா? 14 மீட்டர் டீப்ல வந்து அத டக்னா தோண்டுறாங்கன்னு அர்த்தம். டிக் பண்றாங்க.
So earth out of it has been spread all around with the width of 5 meter to form a embankment. இப்போ அந்த எடுக்கிற எல்லாத்தையும் 5 மீட்டர் வித்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த எம்பாங்க்மெண்டோட வெளிய எடுத்தாங்களா அந்த மணல் அதோட ஹைட் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க என்னன்னா அந்த எர்த்தோட வால்யூமும் அந்த எம்பாங்க்மெண்டோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து தான் டிக் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? சோ ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். சோ இதான் அந்த கிணறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அந்த வெல் இருக்குன்னா இதுல இருந்து தான் டிக் பண்றாங்க. அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு தெரிஞ்சது வால்யூம் ஆஃப் well which is equal to volume of embankment. Okay, volume of well cylinder well அப்படிங்கிறது form like earth, volume of earth. Okay வா? So அதோட form வந்து cylinder. So pi r square which is equal to embankment அப்படிங்கிறது உள்ள இருந்து எடுக்கிறது. ஓகேவா? சோ அப்ப அதோட வால்யூம் என்னது? முன்னாடி ஃபார்முலால பார்த்தோம் pi r square h minus pi r square h. ஓகேவா? சோ அப்போ இங்க pi ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 5 மீட்டர் கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் 10 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் 10 மீட்டர் அப்படினா what is radius? 5 meter. 10 by 2 5 meter. So substitute here. So 5 into 5 into height. இதோட height கொடுத்துட்டாங்க. எவ்வளவு டீப்னு சொல்லிருக்காங்க? 14 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. டீப் அப்படினா height. ஓகேவா? So 14 meter which is equal to இங்க இதுல இருந்து நம்ம என்ன வெளிய காமன் எடுக்கலாம்? பைய வெளிய காமன் எடுக்கலாம், ஹச்சையும் வெளிய காமன் எடுத்துக்கலாம். அப்ப உள்ள என்ன இருக்கும்னா r square minus capital R small r, r square minus r square. இந்த pi cancel பண்ணிடலாம். சோ இங்க ரிமைனிங் இருக்குது 5 into 5 into 14 equal to height into இப்போ capital R minus small r. ஓகேவா? சோ capital R என்ன small r என்னன்னு பார்க்கணும். capital R அப்படிங்கிறது லைக் இந்த வெளிய இருக்குது கரெக்ட்டா? and small r அப்படிங்கிறது உள்ள இருக்க ரேடியஸ். அப்போ capital R அப்படிங்கிறது வந்து 10 ஸ்கொயர் ஆகும். small r அவங்களே வித்ங்கற ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ small r எவ்வளவு? 5 ஸ்கொயர். So 5 into 14 which is equal to h into 10 square 100 minus 5 square 25. So 5 into 5 is 25 into 14 equal to h into 75. நம்ம height தான் கண்டுபிடிக்கணும். So 25 into 14 75 equal to இந்த சைடு வரும்போது by 75. 25 table 1 times 3 times. So 14 by h வந்து 14 by 3 இருக்கு. கேன்சல் பண்ணீங்க இல்ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்தீங்கன்னா 4 3s are 12, remainder 2 by 3. So 4 2 by 3 meter. Height is equal to 4 2 by 3 meter. So for this question answer is பாருங்க சென்டிமீட்டர்லயே இருக்கு மீட்டர்லயே இருக்கு. எதுல இருக்கு? எல்லாமே நமக்கு யூனிட் வந்து மீட்டர்ல தான் இருக்கு. So option A 4 2 by 3 is the right answer. Any doubt? No ma'am. Okay, very very important question da. இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் 2-3 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ஈஸியான சம் இது. Take a screenshot. So உங்க क्वेश्चन பேப்பர்ல இது வந்து 15th क्वेश्चन இருக்கும். Took ma'am. Okay. Yes ma'am. Next. Ma'am, yes ma'am. Okay, next எடுத்தாச்சா எல்லாரும் screenshot? Yes ma'am. Okay, next a hemispherical bowl is made of a steel. Is 0.25 centimeter thick and the inner radius of the bowl is 5 centimeter. Find the outer curved surface area of the bowl. Okay, ஒரு hemispherical bowl. Okay va? So this is a hemispherical bowl. So on the hemispherical bowl oda thickness கொடுத்திருக்காங்க. Like இந்த thickness கொடுத்திருக்காங்க 0.25 and inner radius கொடுத்திருக்காங்க. So உள்ள இருக்க radius கொடுத்திருக்காங்க 5 cm. நம்ம curved surface area கண்டுபிடிக்கணும்.
So this is thickness. Wait. This is thickness. Thickness எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.25 centimeter and inner radius கொடுத்திருக்காங்க. Inner radius அப்படிங்கிறது இந்த part. ஓகேவா? So இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 centimeter. Understand ஆகுதா? புரியுதா? Yes, ma'am. Okay. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் first? இங்க கொடுத்திருக்கிறது எழுதலாம். Inner radius. So given inner radius equal to 5 centimeter and thickness கொடுத்திருக்காங்க. Thickness is equal to 0.25 centimeter. ஓகேவா? So இப்போ எப்படி outer radius find பண்ணுவீங்க? How will you find outer radius? Diagram பார்த்து சொல்லுங்க எப்படி outer radius find பண்ணுவீங்க? Okay, listen. So இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் outer radius. Outer radius அப்படிங்கிறது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது outer radius. நமக்கு inner radiusம் தெரியும் thicknessம் தெரியும். அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணா outer radius கிடைச்சிரும். 5 plus 0.25. So it is equal to 5.25 centimeter. So இதுதான் outer radius. ஓகேவா? ஏன் நம்ம outer radius கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம CSA of hemisphere கண்டுபிடிக்கிறோம். CSA of hemisphere ஃபார்முலா என்ன? 2 pi capital R square. So இதுதான் CSA of hemisphere ஓட ஃபார்முலா. ஓகேவா? சோ அப்ப நமக்கு கேபிட்டல் R இருந்தா தான் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண முடியும். சோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். சோ அவுட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் R, இன்னர் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் r. இப்போ நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 into pi ஓட வேல்யூ 25/7 into capital R வந்து 5.25 into 5.25. ஓகேவா? சோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 7 table 1 times இங்க 7 table ல கேன்சல் பண்ணனா 5 வராது 7 table ல. சோ 0.0.14 7 times 49 ஆ 52 எடுத்தோம்னா 7 times 49 remainder 3 35 5 times. So it is equal to 2 into 22 is 44 into 0.75 into 5.25. So இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1732500. ஓகேவா? சோ இப்படி கிடைக்கும். நம்ம எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா இங்க 2 places இங்க 2 places. சோ டோட்டலா 4 places தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ அப்ப ஆன்சர் வந்து 173.25 centimeter square. The answer for the question is 173.25 centimeter square. Any doubt? No, ma'am. Okay, take a screenshot. So this is question number 24 in your question paper. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கும் போது இமேஜின் பண்ணி லைக் அது என்ன ஷேப் அப்படின்னு கிளியராக ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா? மெமரைஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஷேப் வச்சு சரி ஓகே இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If 10, 13, 15, 18, x plus 1, x plus 3, 30, 32, 35, 41 are in ascending order. So அவங்களே வந்து கொடுத்திருக்கிறது ascending order ன்னு சொல்லிட்டாங்க with median 2. So அதோட median value வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். How you find median? Number of list வந்து even number ஆ இருந்துச்சுன்னா எப்படி median find பண்ணுவீங்க? odd number ஆ இருந்தா எப்படி median find பண்ணுவீங்க? Median என்னன்னு தெரியுமா first? What is median? Okay, I'll tell you. 26 ma'am. I am asking what is median. Okay, let me tell. So for example, if நான் வந்து ஒரு நம்பர் எழுதுறேன் 2 3 5 6 7 8 12
13. ஓகேவா, இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலர் நம்பர் டு பிக்கர் நம்பர். 1 2 3 4 5 6 7 8. சோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 8 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ 8 நம்பர்ஸ் இருந்தா எப்படி மீடியன் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. திருப்பி செகண்ட் நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. 5 8 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. மீதி என்ன இருக்கு? 6 7. சோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும். சோ டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 + 7 is 13. 13/2. ஓகே, 13/2 is 6.5. சோ இதுதான் என்னது? மீடியன். இது வந்து ஈவன் நம்பரா இருந்தா இப்படி பண்ணனும். அதே இப்போ எனக்கு அதே நம்பர் 2 3 5 6 7 8 12 இருக்கு. ஓகேவா, சோ இப்போ இதுல வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் இருக்கு. ஆட் நம்பரா இருக்கு. ஓகேவா, ஆட் நம்பரா இருந்தா ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணுங்க. செகண்ட் நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 5 7. நடுவுல என்ன இருக்கு? 6. சோ அதுதான் உங்களோட மீடியன். அவ்வளவுதான். டவுட் இருக்கா இப்போ? ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ என்னன்னா அவங்களே மீடியன் கொடுத்துட்டாங்க என்னன்னு. நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். சோ இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? 10 13 50 30 32 35 41. எப்பயுமே கொடுத்திருக்க நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதி தான் அதெல்லாம் பண்ணனும். நமக்கு இங்க அவங்களே அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 னா ஈவன் நம்பர். கரெக்ட்டா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் திருப்பியும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இங்க. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வரும்போது மிடில்ல ரெண்டு நம்பர் இருக்கா? சோ மிடில்ல ரெண்டு நம்பர் இருந்துச்சுனா என்ன பண்ணனும்? மேம் ஆட் ரெண்டையும் ஆட் பண்ணனும். ஓகேவா, ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். சோ x + 1 டிவைடட், அதான மீடியன். நம்ம மீடியன் ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, பட் இந்த சம்ல அவங்களே மீடியன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. சோட வேல்யூ 2x + 1 + 3 is 4/2. இந்த 2 இங்க போயிடுச்சுனா மல்டிப்ளை ஆயிடும். 2 2s are 4 = 2x + 4 1 second. சோ இங்க மீடியன் வந்து 24 டா. இங்க क्वेश्चन மிஸ்டேக். ஓகேவா, 2 வச்சா நமக்கு ஆன்சர் வராது. 24 சேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லாரும். மீடியன் வந்து 24. இஃப் சப்போஸ் நீங்க எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா 2 வச்சு போட்டீங்கன்னா இங்க 0 ஆயிடுமே. யாருக்குமே கண்டுபிடிக்கல யாருமே மார்க் 4ல. மீடியன் வந்து 24. இங்க 2 வச்சு எழுதினீங்க அப்படின்னா இந்த 4 இங்கிட்டு வரும்போது 0 ஆயிடுமா? -4. அப்ப x ஓட வேல்யூ 0ன்னு வரும். ஓகேவா, பட் ஆப்ஷன்ல 0வே இல்ல. சோ இப்போ வந்து क्वेश्चन மிஸ்டேக். இங்க மீடியன் வந்து 24. எல்லாரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ அப்ப இங்க என்ன எழுதணும்? 24 8 - 4 = 2x. 48 - 4 is 44 = 2x. so இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும். so x is equal to 44/2. so if we cancel means 1 times 22 times, which implies x is equal to 22. if நீங்க வந்து அங்க மீடியன் 2 வச்சு போட்டிருந்தீங்கன்னா எப்படி வந்திருக்கும்? by 2.
into 9. 4 minus 4 is any No, doubt? ma'am. No. Okay, next question. In the figure O is the center of the circle. O is the center of the circle and OAB. Okay, OAB na in the part. OAB. So OAB is 40 degree. OAB. Once again. Actually here OCB is equal to OCB is equal to 40 degree and OAB equal to 30 degree. Okay va? So நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா AOC கண்டுபிடிக்கணும். Okay? So AOC அப்படினா AOC இந்த angle நம்ம ஃபைண்ட் பண்ணனும். Question புரிஞ்சா? Yes, ma'am. Okay. So இப்போ இந்த angle ஃபைண்ட் பண்ணனும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? Okay, இப்போ நமக்கு A angle கொடுத்துட்டாங்களா 30 டிகிரின்னு? Yes, ma'am. C angle 40 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு தியரம் தெரியும். என்ன அப்படினா ரேடியை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ரேடியை ஈக்குவலா இருந்துச்சுனா இந்த ரெண்டு ஆங்கிள் இது வந்து சர்க்கிளா இங்க சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது என்னது ரேடியஸா அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இங்க A வரைக்கும் இருக்க பாயிண்ட்டும் ரேடியஸா சோ சேம் அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து B வரைக்கும் இருக்க பாயிண்ட் என்னது ரேடியஸ் தானே சோ ரேடியஸ்னா சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து அந்த சர்க்கிளோட கார்னருக்கு பாஸ் ஆகும் சோ எங்க இருந்து பாஸ் ஆனாலும் அது என்னதான் சென்டர்ல இருந்து பாஸ் ஆச்சுனாலே அது வந்து ரேடியஸ் தான் ஓகேவா சோ நம்ம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இது ஒரு ரேடியை 30 இது ஒரு ரேடியை 40 டிகிரி சோ அப்படி இருந்துச்சுனா இன்னொரு ரேடியை என்னவா இருக்கும்னா இதோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா சோ இது ஆங்கிள் A plus angle C ஓட சம்முக்கு angle B வந்து ஈக்குவலா இருக்கும் இங்க angle A என்னன்னா 30 டிகிரி plus angle B வந்து 40 டிகிரி which is equal to angle B க்கு ஈக்குவலா இருக்கும் அப்ப angle B என்னவா இருக்கும் 70 டிகிரி ஓகேவா சோ இது வரைக்கும் டவுட் இருக்கா No, ma'am. ஓகே சோ angle B வந்து 70 டிகிரின்னு கிடைச்சிருக்கு சோ இது வந்து 70 டிகிரி ஓகே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா AOC இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் ஆங்கிள் B யும் ஆங்கிள் O வும் பாருங்க ஆங்கிள் B and angle O சோ இது ரெண்டும் சப்டெண்டட் ஆங்கிளா சப்டெண்டட்னா என்னது சோ இங்க ஒரு ஆங்கிள் இருக்குனா அத விட இங்க வந்து டபுளா இருக்கு ஓகேவா சோ ஆங்கிள் B யும் ஆங்கிள் O வும் சப்டெண்டட் ஆங்கிள் அப்போ ஆங்கிள் O எப்படி இருக்கும்னா 2 times the angle B ஆ இருக்கும் okay so 2 times angle B என்னது 70 degree so which is equal to 140 degree 2 into 70 is 140 so angle O is 140 degree so அப்ப இந்த angle என்னது 140 degree okay so answer is option C 140 degree any doubt No, ma'am. take a screenshot okay next question number 50 in the given figure O is the center of the circle so in the given figure O is the center of the circle and PBC that is PBC means in the angle okay va so on the angle 25 degree ன்னு கொடுத்துட்டாங்க and APB so which is APB இந்த angle கொடுத்துட்டாங்க 110 degree ன்னு நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா ADB இந்த angle ADB ஓகேவா சோ இந்த angle என்ன நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும் ஓகே ஃபைண்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட்
லிசன், இந்த டிபிங்கிற லைன் செக் பண்ணுங்க. இந்த லைன்ல இது 110 டிகிரி அப்படின்னா சப்ளிமெண்டரி, அதாவது ஒரு லைனோட ஆங்கிள் என்னமா? லைனோட ஆங்கிள் என்னடா? ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் 90 degree. 90 180 டிகிரி. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ இந்த டிபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்களேன், அந்த டிபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன்ல இதுதான் டிபிங்கிற லைன். அதுல இந்த ஆங்கிள் 110 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 110. டோட்டலா 180, 70 டிகிரி. கரெக்ட்டா? சோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்னா 70 டிகிரியா இருக்கும். இதுல டவுட் இருக்கா? No ma'am. ஓகே, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட், இங்க பிங்கிற ஆங்கிள் வந்து 25 டிகிரியா இருக்கு. இது 25 னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 25 இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ என்னன்னா நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னா கன்சிடர் ட்ரையாங்கிள் DPA. ட்ரையாங்கிள் DPA வை கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ ட்ரையாங்கிள்ல sum of all the three angles equal to 180. yes 180 டிகிரி. இப்போ அதுல நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் தெரியும். ஒன்னு வந்து 70 டிகிரி, இன்னொன்னு 25 டிகிரி. இன்னொரு ஆங்கிள் D, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? சோ இப்போ 70 டிகிரி plus 25 டிகிரி plus நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் வந்து D equal to 180. சோ இப்போ இத சால்வ் பண்ணா நமக்கு ஆங்கிள் D என்னன்னு கிடைச்சிருமா? 70 plus 25 is 95 plus angle D equal to 180 degree. So angle D 65 ma'am. 180 minus 95. So angle D is equal to 65 or 85? 65 ma'am. 85 da? 180 minus 90 is 90 da? 90 minus 5 is 85. So angle D is equal to 85 degree. So that is what we need to find. Option C 85 degree. Doubt இருக்கா? So இந்த D தான் கண்டுபிடிக்கணும். Any doubt? Okay, take a screenshot. போன்ல மேம் சொல்றது ஏதோ கொஞ்சமா தான் கேக்குது. Mute your audio. Okay, next last question. நான் ஏதாவது பண்ணனா? Find the area of the field shown below. All dimensions are in meter. So இங்க ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. இதோட டோட்டல் ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஓகேவா? So எப்படி நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படினா சைலண்ட் ஆயிரு. Mute your audio. Who is that? Mute your audio. Okay, listen. So find the area of the field shown below. So எல்லா டைமென்ஷன்ஸ்மே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So இதோட டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா குட்டி குட்டி பார்ட்டா எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பார்ட்டா எடுத்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? So நான் இத எப்படி பிரிக்க போறேன்னா ஒரு 4 பார்ட்டா பிரிக்கிறேன். ஓகேவா? லிசன். So first part வந்து DCR. DCRங்கிறது என்ன ஷேப்? ட்ரையாங்கிள். So இதுதான் ஏரியா 1 நான் வைக்க போறேன். ஓகேவா? ஏரியா 1 அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் DCR. அடுத்த பார்ட் வந்து நான் இத பிரிக்க போறேன்னா RCA ma'am. CR PB இந்த பார்ட் எடுக்க போறேன். இது என்னது? என்ன சாப்பாடு? What is that? இது என்ன ஷேப்? Trapezium. Yes, very good. Trapezium. ஓகேவா? So CRPB அப்படிங்கிறது trapezium. ஓகே, அடுத்தது நான் என்ன எடுக்க போறேன் அப்படினா third ஏரியா வந்து PBA எடுக்க போறேன். இதுதான் PBA. PBA என்னது? Yes, triangle. So area 3 is equal to triangle PBA. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஏரியா எது எடுக்கலாம்? EAD. ஃபுல்லா
We can separate that and writeல ma'am. பண்ணலாம்டா, பட் ஒரே ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இன்னும் ஈஸியா முடிஞ்சிரும்ல. செப்பரேட் பண்ண 5 ஏரியா ஆகும்ல, அதனால ஒரே ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? A4. சோ A4 அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் DEA. ஓகேவா? சோ இதுதான் நான் எடுக்க போற 4 ஏரியா. இந்த 4 ஏரியாவையும் ஃபைண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம் டோட்டல் ஏரியாக்கு. இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஓகே, சோ இப்போ வந்து ஒவ்வொண்ணா ஃபைண்ட் பண்ணலாம். So first one is, listen, first என்ன எடுத்துறோம்? area 1 DCR, அதாவது area 1. Okay, Yes ma'am. so area 1 is equal to triangle. What is the area of triangle formula? Half into BH. B into H. Okay வா? So half into அந்த area 1 ஓட base height என்னன்னு சொல்லுங்க Ma'am 30 height. இதான் area. 30 into 40 ஆ? Yes ma'am. 30 into 40. 40. Ma'am we So can அப்ப இங்க 30 into 40. Simplify பண்ணி சொன்னா 1 times 20 times. So area 1 is equal to 30 into 20 is 600 meter square. Okay, area 1 find பண்ணியாச்சு. Okay, next நம்ம என்ன find பண்ண போறோம் அப்படின்னா area 2. எது area 2? trapezium. trapezium எதுன்னு பாருங்க. CRPB இதான் trapezium. ஓகேவா? First, what is the formula to find the area of trapezium? Ma'am half h into a plus b. Half into base 1 plus base 2 into height. So இதுதான் area of trapezium ஓட formula. ஓகேவா? half into base 1 plus base 2 into height. Okay, so இப்போ வந்து base 1 base 2 height என்னன்னு இந்த டயகிராம்ல பார்க்கலாம். ஓகேவா? base 1 என்னது? 40 ma'am. 40. base 2 வந்து 20. இந்த 20 வந்து இந்த சைடு இருக்குது. ஓகேவா? base 1 40, base 2 வந்து 20. height பாருங்க. height இரு, நான் இங்க டயகிராம் அழிச்சிட்டு சொல்றேன். height பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஒரு 20 கொடுத்திருக்காங்க, இந்த ஸ்பேஸ் ஒரு 20 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப டோட்டல் height என்னவா இருக்கும்? 40. ஓகேவா? சோ அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்னென்ன கண்டுபிடிச்சோம்? half into base 1 வந்து 40, base 2 வந்து 20, height வந்து 40. Okay, so cancel பண்ணா 1 times 20 times is equal to 40 plus 20 is 60. 60 into 20 which is equal to 1200. So area 2 is equal to 1200 meters square. area 2 கண்டுபிடிச்சாச்சு. Next, what is area 3? area 3 அப்படிங்கிறது என்னது? PBA triangle. இந்த குட்டி triangle. base height என்னன்னு பாத்துக்கோங்க. 30 into 20 ஆ? 30 into 20 ma'am. yes, substitute பண்ணலாமா இங்க? 1/2 into 30 into 20. area 3 is equal to 1/2 into base into height. So 1/2 into base and height என்னது? 30 into 300 ma'am. 20. yes, cancel பண்ணா 1 Area times is equal to 300. 10 times 300. area 3 is equal to 300 meter square. Okay, so next we'll find area 4. What is area 4? large triangle. the பெரிய triangle area 4. so அதோட base and height find பண்ணலாமா? okay, listen, height வந்து 30, 70 ma'am. 30. base பாருங்க. listen, 70 ma'am. no base வந்து இங்க ஒரு 30. okay, இங்க ஒரு 30. 60 ஆச்சா? Yes ma'am. அடுத்தது இது ஒரு 20, இது ஒரு 20. அப்ப டோட்டலா இது என்னது? 100 ma'am. 40. அப்போ 60 plus 40 is 100. புரிஞ்சா எப்படின்னு? base எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 30, இங்க ஒரு 30, 60 plus இந்த பார்ட் ஒரு 20, இந்த பார்ட் ஒரு 20. so டோட்டலா 40. அப்ப மொத்தம் base வந்து 100. so height வந்து 30, base வந்து 100. substitute பண்ணலாம். same area 4 is equal to
Area 4 is equal to half into base into height. Half into base வந்து 100 into height வந்து 30. So cancel பண்ணுங்க 2 table 1 times 2 table 1500. is 1500. Area 4 is equal to 1500 meter square. நாலு ஏரியாவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அட் லாஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? எஸ் total area of the field கண்டுபிடிக்கிறதுக்கு total area find பண்ணனும், எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். So to find total area of the figure we have to add A1 plus A2 plus A3 plus A4. What is A? A1 is equal to 600 plus 1200 plus 300 plus 300 plus 1500 ma'am. Plus 1500. So add பண்ண என்ன வருது? 3600. Yes, very good. 3600 meter square. Any doubt in this sum? No ma'am. No ma'am. So that's all da. So screenshot எடுத்துக்கோங்க. Okay. இந்த part வேணுமா இது A1, A2, A3ங்கற ஏரியா? Take a screenshot. Okay, next area 1, area 2 சேர்த்து காட்றேன். Area 1 and area 2. எடுத்தாச்சா? Yes ma'am. Okay, next area 3 and area 4. Area 3 and area 4. Yes ma'am. Then at last total area. Yes ma'am. That's all da. So இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? No ma'am. No ma'am. இருந்தா கேக்கலாம். That's all. Thank you. Thank you ma'am. Thank you, ma'am. Thank you ma. Thank you. Thank you. Thank you ma'am. Thank you. Yeah.